நான் பெற்ற அப்பா அம்மாவே வேண்டாம் என்று உதறி தள்ளிய மகள். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். ஜோலார்பேட்டையில் 3ஆம் ஆண்டு தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி திவ்ய தர்ஷினி. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமாக ஒரு பையனை காதலிச்சுட்டு வராங்க. வீட்டுக்கு தெரியாமல் இவங்க ஓடி போய் ஏலகிரியில் எங்கேயோ ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோலார்பேட்டையில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து எனக்கு பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைகிறாங்க. இதை பெற்றோர்களுக்கு தெரிவித்த உடனே காவல்துறையினர் வந்து பெற்றோர்கள் அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட காலை தான் பெத்த பொண்ணோட காலில் விழுந்து கதறாங்க. அவங்க அப்பா வந்து பகிரங்கமா சொல்றாரு, இந்த பையன் நல்ல பையன் கிடையாது, பல பெண்களோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்றாரு. பையன் கேரக்டர் சுத்தமாக சரியில்லை. பல பொண்ணுங்களோட தொடர்பு, குடி, கஞ்சா எல்லா கெட்ட பழக்கமே கிடையாது. அதிகமாக பொம்பளை பொறுக்கி, இன்னும் சொல்ல பொம்பளை பொறுக்கி அதே அவனுக்கு உத்தியோகம். இப்போ யாரும் ஏமாந்தாக்கா நகை புடுங்கிறது, சொத்து எழுதி வாங்குறது, பணம் வாங்குறது. என் பொண்ணு கூட 3 நகையை வாங்கி விற்று தின்னுக்கிறான். அதெல்லாம் பொருட்படுத்தாத அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா காதலனோடு போயிடுறாங்க. அதே மாதிரி காவல்துறை அவங்க கடமையை முடிக்கணுன்றதுக்காக அப்பா அம்மா கிட்ட எழுதி வாங்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொண்ணுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கூடாதுன்னு லெட்டர் எழுதி வாங்கி அமுச்சு வச்சிடறாங்க. பின்னர் போலீசார் வந்து பெண்ணின் தாய் தந்தையை மட்டும் காவல் நிலையத்திற்குள் அழைத்து சென்றனர். தான் காதலனுடன் தான் செல்வேன் என்று திவ்ய தர்ஷினி உறுதியாக நின்றதால் பெண் மேஜர் என்பதை சுட்டிக்காட்டி அவரை காதலனுடன் அனுப்பி வைத்த போலீசார் காதல் திருமண ஜோடியை தொந்தரவு செய்யக்கூடாது என்று பெண்ணின் பெற்றோரை எச்சரித்து அனுப்பினர். இதை பார்க்கும்போது பெண்ணை பெற்று வச்சுக்கிற பெற்றோர்களுக்கு எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்க. நம்ம பெற்றுக்கிற பொண்ணு எந்த விஷயத்தெல்லாம் அப்பா அம்மாக்களை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை முதல்ல சொல்கிறதுக்கான தைரியத்தை நம்ம தான் கொடுக்கணும். அது கொடுக்காதனால தான் இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்ந்து நடக்குது. அந்த பையன் உண்மையில நல்ல பையனாக இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நீ ஐஎஸ் ஸ்டடி பண்ணு, பிஜி படிச்சதுக்கப்புறமா இதே மனநிலையில் இருந்தால் நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க நானும் தயாராகிறேன் அந்த பையன் சொல்லியிருக்கலாம். அவங்க அப்பா சொல்கிற மாதிரி அந்த பையன் நல்ல பையன் கிடையாது. இதை அதேமாதிரி பொண்ணுங்களும் கொஞ்சம் உணரணும். அப்பா அம்மாவால் மட்டும்தான் எனக்கான சிறந்த வாழ்க்கை துணை தர முடியும், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது, நானாக தேடி போனாலும் அது மாதிரி வாழ்க்கை துணை கொடுக்க முடியாதுன்னு பெண்ணு நம்பணும். அதுக்கு இந்திய சட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னா எப்படி பையனுக்கு 21 வயசு தான் கல்யாணம் பண்ணணுங்கிறதோ பொண்ணுக்கும் அதே 21 வயசு கொடுத்தா மட்டும்தான் அந்த முதிர்ச்சியாக அந்த அனுபவம் கிடைக்கும். 18 வயசில் கிடைக்காது. டீனேஜ் வயசு 18, 19 அந்த வயசில் பொண்ணுங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி நான் பண்ணது தப்பாக ரைட்டான்னு எடுக்கக்கூடிய வயசும் அது கிடையாது. அதனால் வந்து தயவு செய்து பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்பா அம்மாவை இந்த மாதிரி ஒரு கதரை வச்சு அவங்கள மீறி பல உறவினர்களை எதிர்த்து நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா அந்த திருமணம் எத்தனை வருஷம் நல்லபடியாக நடக்குன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அப்பா அம்மாவே பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 10% 15% வந்து கோர்ட்டு வாசல்னு போயிட்டுருக்கு. இவ்வளோ பெரிய எதிர்ப்பை மீறி 2-3 வருஷத்தில் பழக்கமான ஒரு பையனை என் வாழ்க்கை ஃபுல்லாக காப்பாற்றுவான்னு நீங்கள் நினச்சி போகிறீங்களே, அது எந்த அளவுக்கு லாஜிக்கான விஷயம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். 100% சாத்தியப்படாது. ஏன்னா அப்பா அம்மா உறவினர்கள் மத்தியில் 500-1000 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பல பிரச்சனைகள் வர இந்த காலத்தில் நீங்கள் 2-3 வருஷம் பழக்கமான ஒரு பையன் தன்னுடைய எதிர்காலத்தை சிறந்த முறையில் பார்த்துப்பான்னு நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா, அதை விட ஒரு முட்டாள்தனமான செயல் எதையுமே கிடையாது. அதனால் பெண்ணை பெற்று வச்சுக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு பொண்ணு நீங்கள் இதெல்லாம் தப்புன்னு நினச்சி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியோ அது தயவு செஞ்சு ஃப்ரெண்டாக முதல்ல எங்கள் சொல்லு. எங்களை விட சிறந்த புத்திமதி யாரும் சொல்ல முடியாதுன்ற நம்பிக்கை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பெண்ணை பெற்று வச்சுக்கிற அப்பா அம்மா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பொண்ணோட காலில் வந்து கெஞ்சுற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும். தயவு செஞ்சு நம்ம தான் நம்ம பொண்ணை பார்த்துக்கணும். அதேமாதிரி பொண்ணை வச்சுக்கிறவங்க எல்லாருமே தான் அப்பா அம்மா தனக்கு சிறந்த எதிர்காலத்தை உண்டாக்குவான்னு முதல்ல நீங்கள் நம்புங்க. அவங்கள சாபத்தெல்லாம் வாங்கிக்கின்னு நீங்கள் போய் எழுப்பி நல்லா இருக்க முடியும், வாழ முடியும்.